ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இந்த ட்ரேசிங் மெத்தட் நான் வந்து வீடியோஸ் ஃபஸ்ட்டுலேயே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்டரோட இந்த ஒர்க்கை பண்ண போகிறேன். ஸோ இந்த பார்டரில் வந்து செயின் ஸ்டிச் வந்து நம்ம எப்பயும் போல் 3 லைன் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம. ஜரி த்ரெட் வச்சுட்டு அயர்ன் நீடில் யூஸ் பண்ணி நான் 3 லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த வந்து பார்டர தாண்டி தான் மேலே இந்த டிசைன்ஸ் வரும். இது வந்து இந்த வீடியோஸ் வந்து புதுசா பார்த்தீங்கனாலுமே, ஃபர்ஸ்ட்டு வீடியோஸில வந்து ட்ரேசிங் வந்து டிசைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அது பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோஸும் நீங்க பாருங்க. இப்போ 3 லைன் குடுத்து முடிச்சுட்டு, நம்ம ஸ்டார்ட்டிங் வந்து எப்பயும் போல நம்ம ஒரு சுகர் பீட் ஒரு லைன் குடுத்துக்கலாம் நம்ப. சுகர் பீட் ஒரு லைன் குடுத்துட்டு தான் நம்ம எப்பயா இருந்தாலும் அடுத்து நம்ப என்ன பீட்ஸ் குடுக்கலாம், ஸ்டோன் செயினு இந்த மாரி நம்ம என்ன வேணாலும் குடுத்துக்கலாம் நம்ப. ஸோ, அதனால நீங்க வந்து ஸ்டார்ட்டிங் எப்பயும் வந்து 3 லைன் ஜரி த்ரெட் குடுத்துட்டு, சுகர் பீட் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ, சுகர் பீட் வந்து நான் வந்து நைலான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நைலான்ல வந்து 2 சுகர் பீடா வந்து நான் குடுத்துட்டு வரேன். அயர்ன் நீடில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, இந்த பார்டருக்குள்ள வந்து நம்ம வந்து ஃபுல்லா வந்து ஒர்க்கும் பண்ண போறோம். அது மேல வந்து நமக்கு வந்து இந்த ஃப்ளவர்ஸ் டைப்ஸ்ல ஃபுல்லா வந்து லீஃப் தான் வரும் இதுல. கொடி பேட்டர்ன்ல வரும். ஸோ, இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இது நல்லா கிளியரா தெரியல அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து இந்த கலருக்கு அப்படி தெரியல. ட்ரேசிங்கும் அந்த மாரி. ஸோ, நான் இதுவே எனக்கு தெரிஞ்சுச்சு கலரு. ப்ளவுஸ நேரா பார்க்கும்போது. வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வந்து தெரியாது. இப்போ வந்து நம்ம கார்பன் ஷீட்லாம் யூஸ் பண்ணும்போது, சில வீடியோஸ்ல வந்து கொஞ்சம் நல்லா தெரியும், கொஞ்சம் நல்லா தெரியாது. இதே ஒயிட் பென்சில் வச்சு இன்னும் டார்க்கன் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ, எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்ச மாரி இருந்துச்சு. நான் அதனால அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சுகர் பீட் வந்து ஒரு லைன் வந்து நம்ம குடுத்து முடிச்சுக்கலாம் நம்ப. எப்பயுமே வந்து சுகர் பீடு குடுக்கும்போது, 3லாம் குடுக்காதீங்க, 3லாம் குடுக்காதீங்க. 2, 2 பீடா வந்து குடுங்க. அ ஏன்னா நமக்கு வந்து அந்த நெளிவுகள்லாம் கொஞ்சம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சு, லூஸ் விடக்கூடாது மெயினா நமக்கு. கொஞ்சம் எந்த அளவுக்கு உங்களால பக்கத்துல நெருக்கமா போட முடியுமோ, அந்த அளவுக்கு நெருக்கமாவே போடுங்க. ஸோ, எனக்கு வீடியோஸ் வந்து ஒழுங்கா கவர் ஆகலன்னு கொஞ்சம் ஸ்டாண்ட வந்து அப்படியே நான் வந்து கொஞ்சம் நல்லா வச்சுட்டேன். ஸோ, அதனால உங்களுக்கு அது ஆடுற மாரி தெரியும். ஸோ, இத நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. வீடியோஸ்ல வந்து கொஞ்சம் தெரியணும் அப்படின்ட்டு. ஸோ, இந்த சைட்ல வந்து நான் அந்த பார்டர வந்து ஒட்டி தான், ஆனா துணி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த சைட்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ, இந்த கிளாத் நம்ம அட்டாச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ, மிஷின்ல வச்சுட்டு நான் வந்து ஒரு கிளாத் எடுத்துட்டு அத ஜாயின் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 9 1/2 இன்ச்சு அந்த மாரி 9 இன்ச்சு அந்த மாரி இருக்கும். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நம்பர் வந்து 4 சைஸ் வந்து எடுத்திருக்கேன் நானு. ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இந்த மாரி பீட்ஸ் வந்து எடுத்துட்டு, சிங்கிளா தான் குடுக்கணும். அதாவது ஒரு பீடா தான் இந்த பீட்ஸ்லாம் குடுக்கணும். ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா வந்து பீட்ஸ் வந்து அந்த மாரி குடுக்காதீங்க. எப்பயுமே ஒரு பெரிய பீட்லாம் எடுக்கும்போது நம்ம ஒண்ணு ஒண்ணா தான் குடுக்கணும் நம்ப. டைம் எடுத்தாலும் பரவால்ல. கொஞ்சம் நல்லா வந்து அப்பதான் வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து பண்ணும்போது, ஒரு பார்டர் ஒர்க் பண்ணாலுமே ஒரு நல்லா நீட்டா இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு லைன் குடுத்துட்டு, இது வெறும் சிம்பிளா ஒரு பார்டர் லைனு. இதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து குடுக்க போறோம். ஏன்னா இந்த அதாவது கையில நம்ம கீழ பகுதியில வந்து இந்த அளவுக்கு தான் வரப்போது. எப்பயுமே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணி ஸ்லீவுடைய சுற்றளவு கம்மி பண்ணி நீங்க ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நான் எப்பயும் வீடியோஸ்ல வந்து சொல்லுவேன். நீங்க ஒரு பிகினரா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சப்போஸ் நீங்க டைலர் கடையில குடுத்தாலுமே, அவங்க மார்க் பண்ணி குடுத்தாலுமே, ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி நீங்க டிசைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது பார்டர் ஒர்க்லாம். அ ஏன்னா வந்து அப்பதான் ஸ்டிச் பண்றதுக்கு வந்து பீட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகாது. நமக்கு மிஷின்ல அடிபடாது. ஸோ அது 1/2 இன்ச் கம்மியா இருந்தாலும் பரவால்ல நீங்க. அதனால ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. 2 சைட்லயுமே 1/2 இன்ச். இந்த சைட்ல 1/2 இன்ச், அந்த சைட்ல 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீட்ஸ் வந்து பெரிய பீட்ஸ் வந்து ஒரு லைன் குடுத்துட்டு, சுகர் பீட் அடுத்த லைன் வந்து ஒரு லைன் குடுக்க போறோம். ஸோ வீடியோஸ் வந்து கண்டிப்பா வந்து லாஸ்ட் வரலையும் பாருங்க. உங்களுக்கு அப்பதான் வந்து டிசைன்ஸ் வந்து எப்படி நான் இந்த மாரி பீட்ஸ் வந்து நான் வந்து இந்த மாரி பாக்ஸ்ல போட்டு தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அத தான் வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பயுமே வந்து இந்த மாரி பாக்ஸ்ல வந்து போட்டு நீங்க வச்சுக்கோங்க. பீட்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அ
அதாவது ஓப்பன் பிளேஸில் இல்லாமல் ஒரு கவர்லேயும் நீங்கள் சப்போஸ் ஜிப்லாக் கவர்லேயும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்ப உங்களுக்கு ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். இப்போ வந்து சுகர் பீட் வந்து அடுத்தது வந்து ஒரு லைன் கொடுத்துக்க போகிறேன் நான். ஸோ பார்டர் கிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம பார்த்து தான் பண்ணணும். பொறுமையாகவும் பண்ணணும் அதே சமயம். ஸோ இது இங்கே வந்து இப்போது நீடில் விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நீடிலுக்கும் நமக்கு உடையாமல் பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் ஒர்க் வந்து கொடுத்து முடிச்சுட்டேன். இதுக்கு மேலே அந்த டிசைன்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த பார்டருக்கு மேலே நம்ம ஒரு லைன் வந்து சேம் இந்த பார்டர் ஒர்க்கே அப்படியே கொடுக்க போகிறோம். நான் வந்து லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து சுகர் பீட் ஒரு லைன், சேம் நம்ம கீழே வந்து 4 mm பீட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுவும் ஒரு லைன், சுகர் பீட் ஒரு லைன், ஒரு பார்டர் ஒர்க் அப்படியே வந்து நம்ம அப்படியே பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அதே தான். அதனால் நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஜர்கான் வந்து எடுத்திருக்கேன். ஜர்கான் ஸ்டோனு, ஒயிட் பீடு, ஜர்தோசி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் கலர்லேயே சுகர் பீடு, ஒயிட் பீடும் எடுத்திருக்கேன், பேர்ல் பீடு. ஸோ இது பாக்கெட்டில் வந்து சின்னதாக நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது இப்போ த்ரெட் ஒர்க் வந்து பண்ண போகிறோம் அதுலேயும் கொஞ்சம். ஸோ அதுதான் வந்து அந்த ப்ளவுஸ் கலர்லேயே எடுத்திருக்கேன் த்ரெட்டு. இந்த ஜர்கான் ரிங் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத பார்த்தாங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் க்ளோஸ்அப்பில். அதாவது அந்த இடத்துட்ட வந்து நம்ம வந்து இந்த ஜர்கானை வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஒட்டிட்டும் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நான் ஒட்டலை, நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மேலே ஸ்டோனை வந்து ஒட்டிக்கலாம் க்ளூ வச்சுட்டு. ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே இதை மாதிரி வச்சுட்டு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் வடிவத்தில் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் வந்துடும் நமக்கு அந்த பீட்ஸ் கொடுக்கும்போது. இதை சுற்றி நம்ம பீட்ஸ், ஒயிட் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஒரு ஒயிட் பீடு, சுகர் பீடு. இது வந்து நம்பர் வந்து 3 வந்து ஒயிட் பீடு. இதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ இது அப்படியே வந்து நாட் பண்ணிக்கணும் நம்ம. நான் மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஃப்ளவர் வடிவத்துக்கு நம்ம கொண்டு வர போகிறோம் அந்த பீட்ஸையே வச்சுட்டு. ஸோ இது ஒரு சிம்பிளாகவும் இருக்கும் பார்க்க, ஒரு ஃப்ளவர் டைப்லேயும் கொஞ்சம் வந்திருக்கும். இதிலே நீங்கள் வேணும்னாலும் த்ரெட் ஒர்க் கொடுத்துக்கலாம் நீங்கள். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுடைய விருப்பம் இது. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைன்ஸுக்கு. லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ண பார்த்து உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள் எண்டில், வீடியோ எண்டில். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் எண்டு வரலையும் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு புதுசாக ஒரு டிசைன்ஸ் எடுத்து பண்ணால் ஒரு நல்ல நீட்டாக இருக்கும். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு இந்த டிசைன்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அங்கங்கேயே நான் வந்து நாட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து நாட் பண்ணிக்கிறது நமக்கு அடுத்து நீடில் எடுத்து நம்ம கொண்டு போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து எப்பயுமே நமக்கு வந்து ஓப்பன் ஆகாது. அதாவது நம்ம ரிமூவ் பண்ணி வந்துரும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாது. அதனால நீங்கள் நாட் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து ஒவ்வொரு பீடு எடுக்கும்போதும் நீங்கள் நாட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்க அழகாக இருந்துச்சு. இந்த ஒயிட் பீடு வச்சு கொடுக்கும்போது இந்த உள்ள வந்து நீங்கள் இதிலேயே வந்து த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துக்கலாம் நீங்கள். அந்த லீஃப்லாம் வருது இல்லையா, கொடி பேட்டர்ன், அதுக்குள்ளலாம் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ நீங்கள் இன்னும் உங்களுக்கு இன்னும் கம்மியாக உங்களுக்கு தெரியணும், ரொம்ப ஹைலைட்டாக இல்லாமல் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு, கிராண்டாக இருந்துச்சு. நான் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு தான் அந்த கலரில். நீங்கள் அதே கலரில் நீங்கள் த்ரெட் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள், சில்க் த்ரெட்டே. சில்க் த்ரெட் கொடுக்கும்போது மைல்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஃப்ளவர் டைப்பில் வந்துடுச்சு உங்களுக்கு. இதுதான் நம்ம அந்த ஃப்ளவர் வந்து இது இந்த இடத்துட்ட வந்து 3 வந்து ஃப்ளவர் வரப்போகுது இந்த இடத்துட்ட. நான் சென்டர் பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது. ஏன்னா வந்து இது லாங்காக இருக்குது, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக கவர் பண்ணல. நான் ஒரு டிசைன்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டரில் வந்து ஜர்கான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதில் ஸ்டோன் வந்து ஒட்டுறேன் நான். ரிங் வந்து மேலே ஸ்டோன் ஒட்டுறேன் நான். க்ளூ வச்சுட்டு அப்படியே ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த 3மே அதே மாதிரி தான் இருப்பது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த கொடி வருது இல்லையா, நம்ம இந்த கொடிக்கு வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் 2 பீடாக வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்க போகிறேன். இந்த லீஃப்லாம் வந்து
ஜர்தோசி தான் வச்சு யூஸ் பண்றேன். நீங்க வேணா த்ரெட் ஒர்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது த்ரெட் வந்து சாரி கலர்ல இருந்துச்சுன்னா, நீங்க அதுவுமே மைல்டா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா ஆயிடும் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து. ஸோ ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வாங்குறோம்னா, அதுக்கு தகுந்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்றத வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வாங்குவோம். ஸோ அதனாலயுமே நீங்க த்ரெட் ஒர்க் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதோட அமௌண்ட் வந்து கம்மியா வேணும். அவங்க சொல்லியிருந்தாங்களுமே இந்த டிசைன்ஸ் வந்து கேட்டு, எனக்கு இந்த பட்ஜெட்குள்ள பண்ணி குடுங்கன்னா, நீங்க அதெல்லாம் தாராளமா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்றதுல பொறுத்து நீங்க த்ரெட் ஒர்க்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துட்ட வந்து நான் அப்படியே அந்த கொடி பேட்டர்ன்ல வந்து நான் முடிச்சுட்டு, அப்படியே நாட் பண்ணிக்கிறேன் நானு. நாட் பண்ணிக்கிட்டு அந்த லீஃப்க்குள்ள வந்து நம்ம இப்போ வந்து ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஒரு கொடி மட்டும் நான் வந்து எப்படி பண்ணேன்றது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர்ல வந்து சுகர் பீட் வந்து குடுக்குறேன். இந்த ப்ளவுஸ் கலரு கொஞ்சம் டபுளா தெரியும் உங்களுக்கு. கலர் வந்து டபுள் ஷேட்ல உள்ள சுகர் பீடு தான் இது. கலர்ல இருக்கு. ப்ளவுஸ் கலர்ல இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, லோடிங்லேயே குடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, அந்த லீஃப் மட்டுமே லோடிங் குடுக்குறேன் நானு. சுகர் பீட் வந்து நம்ம லோடிங் குடுப்போம் இல்லையா? ஸோ, அது அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி குடுக்கணும். கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா, சைடா அந்த கிராஸா நீங்க கொஞ்சம் கொண்டு வந்துட்டு, அந்த லோடிங் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ, அந்த ஷேப் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த சுகர் பீட் அப்படியே நீங்க குடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 2, 2 பீடா குடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்ம கட்டாயம் வந்து நம்ம எல்லாமே லாஸ்ட் எண்டுல வந்து நாட் பண்ணுவோம். ஸோ, இந்த ஷேப்பு வந்து லோடிங் வந்து நம்ம இப்படி தான் குடுக்கணும் நம்ப. ஸோ, அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி நான் வந்து முடிச்சுக்கிட்டு, இது கண்டிப்பா வந்து நம்ம இந்த லீஃப சுத்தி அவுட்லைன் குடுக்கணும். ஸோ, அப்பதான் ஒரு ஃபினிஷிங் பண்ண ஒரு லுக்கு கிடைக்கும். நீங்க வேணா இது ஃபுல்லா வந்து அவுட்லைன் குடுத்துட்டு கூட நீங்க உள்ள ஒர்க் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ, நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன் நானு. ஒரு சிலது பண்ணுவேன். ஒரு சிலதுலாம் நம்ம உள்ளார வந்து எதெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ, அவ்வளோ பண்ணிக்க வேண்டியது தான். இப்ப பார்த்தீங்கன்னா, உள்ள ஜர்தோசி வந்து குடுக்க போறோம் அடுத்த லீஃப்க்குலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கிறேன். அந்த லீஃப் எந்த அளவுக்கு இருக்கோ ஷேப்பு, அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் மீடியம் சைஸ்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து நம்ப அதாவது லீஃப் ஸ்டிச் கொடுக்க போறோம். உள்ள வந்து எம்போசிங்கா தெரியணுன்றதுக்காக, உள்ள வந்து அத ஷேப்புக்கு ஏத்த மாரி நம்ப வந்து ஒரு அ அதாவது உள்ளார மட்டும் குடுக்க போறோம். சென்டர்ல மட்டும் நம்ப ஒரு ஸ்டிச்ச குடுக்க போறோம். அப்படியே வந்து ரன்னிங் ஸ்டிச் மாரி குடுத்து, அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி கொஞ்சம் வளைவு பண்ணி கொண்டு வந்துற போறேன் நானு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி சென்டர்ல மட்டும் நடுவுல மட்டும் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா, நம்ம இதுக்குள்ள வந்து லீஃப் ஸ்டிச் வந்து குடுக்க போறோம். ஃபிஷ் போனுன்னு சொல்லிக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா, ஸ்டிச்சஸ் வந்து சில பேர் பேரெல்லாம் மாத்தி சொல்றாங்க. ஸோ, இது வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச்சுன்னு கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லீஃப் டைப்லயே நம்ம அப்படியே குடுக்க போறோம். அந்த சென்டர்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்ப லீஃப் ஸ்டிச்லயே அந்த ஜர்தோசி நம்ம இதே த்ரெட் ஒர்க்கும் நம்ம அப்படியே குடுத்துக்கலாம் நம்ப. ஸோ, நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ, நான் இதில அப்படியே வந்து ஜர்தோசி தான் நான் குடுத்துட்டுருக்கேன். சின்ன சின்ன சைஸா நான் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ, அத தான் நான் குடுத்துட்டுருக்கேன். ஸோ, நீடில்ல வந்து கொஞ்சம் நம்ம வந்து த்ரெட் அதாவது ஜர்தோசி எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு உள்ளார வந்து போகுறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம பொறுமையா தான் பண்ணி ஆவணும். ஜர்தோசி ஒர்க்லாம் எடுக்கும்போது கண்டிப்பா பொறுமையா தான் பண்ணி ஆவணும். சம்டைம்ஸ் அந்த ஸ்ப்ரிங் மாரி அப்படியே இழுத்துட்டே போயிடும் நமக்கு. அதுவும் இருக்கு. நம்ம கட் பண்ணும்போதும் கொஞ்சம் பொறுமையா கட் பண்ணணும். இல்லன்னா கொஞ்சம் இதுனாலும் கொஞ்சம் இழுத்துட்டு வந்துரும் அப்படியே நம்ம. ஜர்தோசி எப்பயுமே கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க. பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் ஜர்தோசி பண்ணும்போது. நம்ம ஸ்பீடும் பண்ண முடியாது அதிகம் நம்ப. ஜர்தோசி ஒர்க்லாம் வந்து அ இதே நார்மல் நீடில்லயே நீங்க போட்டீங்கன்னா, நீங்க தாராளமா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம் நீங்க. அதாவது நம்ம ஏன்னா அது அப்படியே தான் நம்ம எடுத்து அப்படியே குத்த போறோம். ஸோ, இதில வந்து அங்கங்க நாட் பண்றோம் இல்லையா நமக்கு, லீஃப் ஸ்டிச்ல கொண்டு வந்துட்டு. ஸோ, அதனால. இதே நீங்க அந்த லீஃப் அவுட்லைன் குடுத்துட்டு, நீங்க உள்ள அப்படியே ஜர்தோசி ஒர்க் நீங்க குடுத்தீங்கனாலுமே, உங்களுக்கு டக்குன்னு முடியிற மாரியும் இருக்கும் உங்களுக்கு ஈஸியா. என்ன நமக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து நாட் பண்ணணும். நாட்ல வந்து லாஸ்ட் பண்ணணும். கண்டிப்பா வந்து ரொம்ப நல்ல நாட்டா பண்ணணும். ஏன்னா, இதெல்லாம் வந்து நம்ம கன்டின்யூ ஸ்டிச்சா வந்து குடுக்கும்போது, கண்டிப்பா வந்து நாட் வந்து நல்லா போடணும். ஸோ, நார்மல் நீடில் யூஸ் பண்ணும்போது, அது வேற நாட் பண்றோம் நம்ப. அத வந்து நீங்க உங்களுக்கு தெரியலனா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் வந்து அத நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன் நானு. எப்படி நார்மல் நீடில்ல ஒரு நாட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ இதோட நெக் டிசைன்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இதோட நெக் டிசைன்ஸ் வந்து வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்றேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஜர்தோசி வந்து நான் அப்படியே வந்து குடுத்து முடிச்சுக்கிட்டேன். ஸோ இந்தாண்ட லீஃப்லயும் அதே தான் நான் குடுக்க போறேன்.
இங்க இந்த சைட்ல 2 லீஃப் இருக்கு இல்லையா? ஸோ, அதில வந்து த்ரெட் ஒர்க் குடுத்துக்கலாம் அப்டின்னிட்டு. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, அதே மாரி நான் குடுத்துக்கிறேன் நானு. லீஃப் ஸ்டிச்லயே நம்ம குடுத்தோம் இல்லையா? ஸோ, அதே அப்படியே குடுத்துக்கிறேன் நான் இந்த லீஃப்லயும். த்ரெட் ஒர்க் வந்து நீங்க வந்து ஃபுல்லா சாரீல என்னென்ன கலர் இருக்கோ, நீங்க அதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இப்ப ஜர்தோசி நீங்க எடுத்தாலுமே, நீங்க எல்லா கலர வந்து என்னென்ன கலர் இருக்கோ சாரீல, அதுக்கு தகுந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். ஸோ, ஒரு கொடிய மட்டும் நான் வந்து எப்படி ஃபில் பண்றது அப்படின்ட்டு காமிச்சிருக்கேன் வீடியோஸ்ல. ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்ட பார்த்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்ப வந்து உங்களுக்கு புரியாத மாரி தான் இருக்கும். லாஸ்ட் எண்டுல வீடியோஸ்ல வந்து பாருங்க. ஸோ, இப்ப வந்து நமக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா, அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணிப்பேன் நானு. ஸோ, ஜர்தோசி நான் அதனால நான் கட் பண்ணிக்கிறேன் நானு. ஏன்னா, நான் எப்பயுமே நான் வந்து ஃபுல்லாவும் கட் பண்ணி போட்டுற மாட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் கட் பண்ணுவேன் நானு. ஸோ, அதனால இல்லன்னா வேஸ்ட் ஆயிடும் நமக்கு அது. திரும்ப நம்ம இன்னொரு ஸ்லீவ்க்கு யூஸ் பண்ணா ஓகே. சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணல அப்டின்னும்போது, அது வேஸ்ட்டா தானே ஆகும். கட் பண்ண பீஸு, அந்த ஷேப்பு அது எல்லாமே நமக்கு மாற செய்யும். வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு எவ்வளோ நமக்கு அந்த எடுத்து நம்ம யூஸ் பண்றோமோ, அதுக்கு பொறுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கலாம் நம்ப. வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு லைட்டா தெரியிற மாரி இருக்கும். ஏன்னா க்ளோஸ்அப்ல ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்ட பார்த்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அ லைட்டா இருக்க மாரி தான் இருக்கு ப்ளவுஸ் கலர் இதுல வீடியோஸ்ல. ஆனா நல்லா டார்க் கலர் இது. அ டார்க் இது மாரி மெரூன் மெரூன் கூட ஷேடிங் இல்ல. இது ப்ரவுன் ஷேடு தான் இது. 2ம் மிக்ஸ் பண்ண மாரி இருக்கு. ப்ரவுன் தான் இது. இப்ப இது வந்து சுத்தி அவுட்லைன் தான் குடுக்கணும் நம்ப. இப்ப வந்து உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் வந்து நான் த்ரெட் ஒர்க் வந்து குடுக்க போறேன். லீஃப் ஸ்டிச்சே வந்து த்ரெட்ட எடுத்துட்டு, நான் அப்படியே வந்து குடுத்துக்கிறேன். அந்த ப்ரவுன் கலர்லயே சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த த்ரெட்ட வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நானு. இந்த 2 லீஃப்லயும். ஸோ 2 லீஃப்க்கு அப்புறம் நம்ப அடுத்து குடுக்கும்போது, நம்ப வந்து இன்னொரு கலர் குடுக்கும்போது தான் இன்னும் நல்லாருக்கும் நமக்கு. ஸோ இதே நீங்க அப்படியே வந்து பீட்ஸும் குடுக்கலாம் நீங்க. இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆயிடும். ஸோ இது ஒரு மைல்டாவும் இருக்கணும். கொஞ்சம் நல்லாவும் லுக்காவும் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் த்ரெட் ஒர்க்கும் பண்ணிக்கிறேன். ஸோ இதே ஃபுல்லா ஜர்தோசியும் யூஸ் பண்ண முடியாது. இதே ஜர்தோசியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரவுன் கலர்லயே நம்ம வேணாலும் ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் த்ரெட் ஒர்க்கும் வேணும், பீட்ஸ் ஒர்க்கும் வேணும், ஜர்தோசியும் வேணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கலந்து தான் இந்த டிசைன்ஸு. இந்த லீஃப்லயும் நம்ம இதே மாரி நான் இந்த த்ரெட் ஒர்க் வந்து அப்படியே குடுத்துக்கிறேன் நானு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த லீஃப்லயே நான் அதே குடுத்துக்க போறேன் த்ரெட் ஒர்க்கே. என்னுடைய வீடியோஸ் வந்து புதுசா பார்த்தீங்கனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்க. வீடியோஸ் வந்து அடிக்கடி என்னால உடனே போட முடியல. ஆனா கண்டிப்பா வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் இருப்பேன். முடிஞ்ச வரையும் நான் வீடியோஸ் வந்து எடுக்க பார்க்குறேன். எடுத்து எடிட் பண்ண பார்க்குறேன். எனக்கு வந்து டைம் வந்து செட் ஆகல. ஸோ அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல்லா வந்து இந்த அவுட்லைன் வந்து குடுக்கணும் நம்ப இத த்ரெட் ஒர்க்க முடிச்சுட்டு, அவ்வளோதான். இப்ப இந்த சைட்ல நான் ஃபில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஒரு நல்ல லுக் வந்து உங்களுக்கு குடுக்கும். பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டு நீங்க பாருங்க. நல்லா க்ளோஸ்அப்ல கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கவர் ஆகி நல்லா இருக்கும். ஸோ இந்த சைட்லயும் இதுலயே மாரி நம்ம அப்படியே ஃபில் பண்ணிக்க போறோம். ஸோ அதுதான் சொல்லியிருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவுட்லைன்லாம் நான் குடுத்துட்டேன் ஓரளவுக்கு. ஜரி த்ரெட் வச்சுட்டு நம்ம அவுட்லைன் குடுத்துக்கலாம். இது த்ரெட் ஒர்க்கே நம்ம அதாவது த்ரெட்டையே வச்சு யூஸ் பண்ணி அவுட்லைன் குடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் இன்னும் மைல்டா கம்மியா தெரியும் நமக்கு. இது கொஞ்சம் அப்பதான் நமக்கு அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணும்போது தான் எப்பயுமே ஒரு நல்ல லுக் குடுக்கும். இது ஃபுல்லா வந்து நான் அவுட்லைன் வந்து குடுத்து முடிச்சுட்டேன் ஜரி த்ரெட் வச்சுட்டு. நம்ம அந்த எதெல்லாம் லீஃப் போட்டிருக்கோமோ, நம்ப அத அப்படியே கண்டிப்பா வந்து அவுட்லைன் வந்து குடுக்கணும்.
நான் ஜரி த்ரெட் வச்சுட்டு அப்படியே அவுட்லைன் வந்து குடுத்து முடிச்சுட்டு, லாஸ்ட்டா நாட் பண்ணிக்குவேன் நானு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல இருக்கிற நம்ம செக்குடு போர்ஷன்லாம் இருக்கு இல்லையா? இந்த பார்டருக்கு இந்தாண்ட சென்டர்லாம். ஸோ இத தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். இப்போ ஓரளவுக்கு வந்து இது பண்ணியாச்சு. இந்த லீஃப் எல்லாமே. இதுக்கப்புறம் இந்த செக்குடு நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். செக்குடுல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஏதாவது நம்ம செக்குடு ஏற்கனவே போட்டிருக்கோம். அது வந்து கொஞ்சம் டார்க் பண்றதுக்காக நான் பென்சில்ல வந்து மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2, 2 பீடா வந்து நான் சுகர் பீட் வந்து குடுத்துக்க போறேன். இந்த செக்குடு வந்து கொஞ்சம் அந்த பார்டர்ல எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ, அந்த அளவுக்கு தான் இந்த டிசைன்ஸு செக்குடு போர்ஷன்லாம் கவர் ஆகும். ஸோ இன்னும் நமக்கு கிராண்டா ஆயிடும் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து. இதே நீங்க அப்படியே விட்டுடலாம். பார்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அப்படின்றது விட்டுடலாம். ஸோ நம்ப வந்து ஒர்க்க பொறுத்துமே எப்பயுமே காசு நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளோ வந்து மாறுதோ, அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் வந்து நம்ம குடுக்க போறோம். ஸோ இது வந்து நான் சுகர் பீட் வந்து அந்த லைன்ஸ்ல நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2, 2 பீடா வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நானு. நான் ஒரு லைன் மட்டும் நான் காமிச்சிருக்கேன். மீதி எல்லாமே இது ஃபுல்லா அப்படியே செக்குடு தான். இது ஆல்ரெடி செக்குடு எப்படி நம்ம பண்றதுன்னு தெரியும். வீடியோஸும் நான் போட்டிருக்கேன் நெறைய வாட்டி. ஸோ, அதனால நான் வந்து செக்குடு போட்டதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லா கவர் பண்ணல. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து சென்டர்ல வந்து அந்த கேப் இருக்கு இல்லையா நமக்கு, அந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம வந்து ஒரு பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க இந்த கார்னர்ல ஃபுல்லா வந்து 4 பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்னர்ல நீங்க பண்ணிக்கலாம். இன்னும் கிராண்ட் ஆயிடும் நமக்கு. ஸோ, இதுவே ஓரளவுக்கு நல்ல கிராண்ட் லுக் தான் வந்துருச்சு. ஸோ, சென்டர்ல ஃபுல்லா வந்து பீட்ஸ் குடுத்து இந்த வீடியோஸ் வந்து புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.